அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, இன்றும் நாம் ஊடக கற்கை பகுதியில் சில வினாக்களுக்கான விளக்கத்தை அவதானிக்க முடியும். ஸ்கிரீன் ஷேர் பண்ணபடி நீங்க பார்க்கலாம். முதலாவது வினா பாருங்க. ஊடக கற்கை தனித்துறையாக கற்பிக்கும் நிலைப்பாடு எப்போது உருவாகியது? கேட்கப்பட்ட நிலைப்பாடு உருவாகிய காலப்பகுதி. அப்போ உங்களுக்கு தெரியும் 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதி. சிலர்கள் அது நிலைப்பாடு உருவாகிய காலப்பகுதிக்கு 1940ஆம் ஆண்டு ஆன்சரையும் கொடுக்குறாங்க, இல்லை அல்லது சில ஆட்கள் 2006ஆம் ஆண்டின் கொடுக்குறாங்க. 1940ஆம் ஆண்டு சிகாகோ பல்கலைக்கழகத்தை கற்பிக்கப்பட்டது, அறிமுகப்படுத்தப்பட்டது. அதே மாதிரி 2006ஆம் ஆண்டு இலங்கையில் பாடசாலை கல்வி திட்டத்தில் அது கொண்டு வரப்பட்டது, கிரேட் 10க்கு. அப்போ நாங்கள் கேள்வியை மிக அவதானமாக எழுத வேண்டியிருக்குது. அப்போ இங்கே கேட்கப்பட்ட கேள்வி உலகளாவிய ரீதியில் பொதுவான வினா உண்டு. எனவே 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதி. இரண்டாவது வினா பாருங்க. எமது நாட்டில் ஊடக கற்கைக்கான பாட விதானத்தை தயாரித்தவர் எட்வின் ஆர் ஏதாசர். ரைட். மூன்றாவது வினா. உலக அளவில் ஊடக கற்கைக்கு முன்னின்று உழைத்த அறிஞர்களுள் முதன்மையான மூவர். அப்போ உங்களுக்கு தெரியும், உலகளாவிய ரீதியில தொடர்பாடல் கற்கைக்கு அடித்தளமிட்ட முதன்மையானாக்கள் தெரியும். சார்லஸ் ஹோட்டன் கூலி சமூக விஞ்ஞானத்துறை, வால்டர் லிப்மன் அரசியல் விஞ்ஞானத்துறை, ஜோன் டூவி கல்வி விஞ்ஞானம். நாலாவது வினா. தொடர்பாடல் கற்கை பற்றி கற்பதால் எம்முள் விருத்தி அடையும் திறமைகள் இரண்டை குறிப்பிடுக. அப்ப ஊடக விலங்கறிவு, ஊடக விமர்சனம், படைப்பாக்க சிந்தனை, அபிவிருத்தியில் சிறந்த ஒரு பிரஜையாக செயற்படலாம் எனலாம் பல திறமை எங்கள்கிட்ட என்ன செய்யும், இங்க விருத்தி அடையும். ஐந்தாவது வினா. இலங்கையில் ஊடக கற்கை வளர்வதற்கு காரணமாக அமைந்த முதன்மை இரு விரும்பினார்கள். ஸ்ரீலங்காவில் மீடியா பாடம் டெவலப் ஆகிறதுல முதன்மையாக 2 பேர் செயற்பட்டாங்க, அவங்களுக்கு தெரியும், விமல் திசாநாயக்க மற்றும் சுனந்த மகேந்திர. ஆறாவது வினா. ஊடக கற்கை பாடம் இரு பகுதிகளை கொண்டது, அவையாவை? ஒன்று தொடர்பாடல், இன்னொன்று ஊடக கற்கை. 2 பிரிவுக்குது. அதுல தொடர்பாடல்ல வரைவிலக்கணம், தொடர்பாடல்ல பணிகள், தொடர்பாடல்ல இயல்புகள், தொடர்பாடல்ல கூறுகள்லாம் படிப்பீங்க. இதனால ஊடகத்தை பத்தி கற்பீங்க, ஊடகத்துல வரலாறு, ஊடகத்தின் இயல்புகள், ஊடகத்தின் வகைப்பாடு எல்லாம் படிப்பீங்க. அப்ப 2 பகுதியை கொண்டிருக்குது. ஏழாவது வினா. இலங்கையில் தொழில்சார் ஊடகவியலுக்கான பயிற்சி நெறிகள் நடாத்திய இரு நிறுவனங்கள். உங்களுக்கு தெரியும், ஏரிக்கரை லேக் ஹவுஸ் நிறுவனம் ஒரு பத்திரிகை நிறுவனம். ஆரம்ப காலத்தில் எங்களை ஐக்கிய செய்தி பத்திரிகை அளிக்கப்பட்ட ஐக்கிய செய்தி பத்திரிகை நிர்வாகம் அளிக்கப்பட்டுச்சு ஆரம்ப காலங்களில். அதே மாதிரி உங்களுக்கு தெரியும், அப்போ ஏரிக்கரை லேக் ஹவுஸ் சேர்த்து எஸ்எல்பிசி, ஸ்ரீலங்கா ப்ராட்காஸ்டிங் கார்பரேஷன், இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம், ரேடியோ சேனல்னா அவை ரெண்டும் இலங்கையில தொழில்சார் ஊடகங்களுக்கான பயிற்சியை ஆரம்ப காலத்துல வழங்கினாங்க. எட்டாவது வினா. வெகுசன தொடர்பாடல் கற்கை பிரிவு எப்பல்கலைக்கழகத்தை மையமாக கொண்டு இடம்பெற்றது? 1973ஆம் ஆண்டு கலனி பல்கலைக்கழகம். இலங்கையில தொடர்பாடல் கற்கையை பொறுத்தவரை மிக முக்கியமான ஒரு பல்கலைக்கழகமா இந்த கெலன் யூனிவர்சிட்டி காணப்படுது. 9வது வினா. வில்பஸ்ட்ராம் முன்வைத்த ஆய்வின் இரு முடிவுகள். அப்போ உங்களுக்கு தெரியும், வில்பஸ்ட்ராம் தொலைக்காட்சி ஊடகத்தை பத்தி ஆய்வு செய்யறாரு. 2 முடிவுகளை சஜஸ்ட் பண்றாரு. முதலாவது சொல்றாரு, பெற்றோரும் முரண்படும் சிறுவர்கள் தம் மனக்கவலையை, மனக்குழப்பத்தை போக்கிக் கொள்ள தொலைக்காட்சியை பார்க்கின்றனர். அதே மாதிரி சிறுவர்களின் சமூகத்தொருவு நலிவடைந்து நீக்கும், அதாவது குறைவடைந்து நீக்கும் தொலைக்காட்சி தான் காரணம். 2 ரீசன் அவர் முன்வைக்கிறாரு. இவருடைய ஆய்வை உறுதிப்படுத்த ஆய்வு தான் பென்சில்வேனியா பல்கலைக்கழக ஆய்வு. 10வது வினா. இலங்கையில் முதலாக இதழியல் கற்கை எங்கு இடம்பெற்றது? அப்ப இதழில் என்ற பேர்ல தொடர்பாடல் கற்கை இலங்கையில முதலாக கற்பிக்கப்பட்ட, உங்களுக்கு தெரியும், 1968 தொடக்கம் 69 கால பகுதியில் தெஹிவல கனிஷ்ட பல்கலைக்கழகம். 11வது வினா. வாய்க்காப்போன் எனும் கோட்பாட்டாக்கத்தை அறிமுகம் செய்த அறிஞர். சரியான விட கேட் லெவின் தான் கேட் கீப்பிங், வாய்க்காப்பு என்ன கருவை அறிமுகப்படுத்தினார். மக்களும் அவரது முரண்பாடும் எனும் கருத்தை முன்வைத்தவர், உங்களுக்கு தெரியும், மக்களும் முரண்பாடும் ஜோன் டூவி, அவர் கல்வி விஞ்ஞானத்துறை சார்ந்தவர். ரைட், ஓகே. 13ஆம் கேள்வியை பாருங்க. கோலம் பற்றிய அச்சம். கோலம் பற்றிய அச்சம் என்றால் உலகம் பற்றிய அச்சம். விரைவாக ஏனோடு பிரச்சனை, ஆக்கிரமிப்போட முரண்பாட செய்ய 2 முடியும் நெருக்கமாக சம்பந்தப்படுற, உங்களுக்கு தெரியும், பென்சில்வேனியா ஆய்வறிக்கை. மனிதனுக்கு ஏன் தொடர்பாடல் அத்தியாவசியமாகின்றது? அடிக்கடி வார வினாண்டு. மனிதன் தேவையை நிறைவேற்றிக்கொள்ள, எல்லாமே தேவைதான். தகவல் பரிமாற ஒரு தேவை, இடைத்தொடர்பு ஒரு தேவை, தொடர்பாடல் கற்க ஒரு தேவை, எல்லாமே ஒரு தேவைதான். எல்லாமே தேவை அடிப்படையாக கொண்டுதான் செயற்படுத்தப்படுது. ஊடக கற்கை பற்றி கற்பதால் மனிதனில் விருத்தி அடையும் பண்பல்லாதது. பார்த்த விளங்கும். தொடர்பாடல் திறன் போஷிக்கப்படும், வளர்க்கப்படும், அபிவிருத்தி அடையும். ஊடக விமர்சனம் வளரும், ஊடக ஒழுக்கம் பற்றிய அறிவு கிடைக்கும். ஊடக விலங்கறிவு பற்றிய அறிவு சூன்யமாக்கப்படும், இல்லாம பார்க்கப்படும். இப்ப மீடியா பாடம் படிக்கிறதால எங்களுக்கு ஊடக விலங்கறிவு இல்லாம போறியா? அப்படி ஒரு மீனிங் இல்லைன்னா ஊடக விலங்கறிவு டெவலப் ஆகும்.
எனவே அங்கதான் அந்த அதான் ரெண்டாவது தான் விடையா வரும். 16ஆம் கேள்வி பாருங்க. இலங்கையில் ஊடக கற்கைக்கான பாட விதானத்தை தயாரித்த அமைப்பு. அப்ப இதுக்கு பொருத்தமான விட வந்து NIE தேசிய கல்வி நிர்வாகம் தான் இலங்கையில ஊடக பாட விதானத்தை வந்து தயாரித்த அமைப்பாக காணப்படுறாங்க. இவங்க தான் பாடசாலை கல்வி திட்டத்தில் 2006 கிரேட் 10, 2007 கிரேட் 11, அதே மாதிரி 2008ஆம் ஆண்டு A-லெவல்ல ஆர்ட்ஸ்ல ஒரு பாடமா மீடியா பாடம் கொண்டு வரப்படுது. தேசிய நூலகம் மற்றும் சுவடிகள் திணைக்களம் அல்லது சுவடிகள் சபை என்று சொல்லக்கூடியது வந்து புத்தகங்களுக்கான ISBN இலக்கங்களை பெறக்கூடிய ஒரு நிறுவனம் அங்க காணப்படுது. தெய்வல கனிஷ்ட பலருக்கும் தெரியுமே, மீடியா பாடம் அறிமுகப்படுத்தப்பட்ட ரைட். 17வது ஊடகத்திலிருந்து மனிதனை பிரிப்பதற்கு பதிலாக எச்சரித்து மட்டுப்படுத்த தேவையான உரிய அறிவை அவனிடமே உருவாக்க வேண்டும் எனும் கருத்தை கூறியது யார் அல்லது எது? அப்போ ஒரு காலம் மீடியா பாடம் செல்ல, நீ மீடியா யூஸ் பண்ண வானம் என்று செல்ல, மீடியா யூஸ் பண்ணு, ஆனா நீ ஊடகத்தை கட்டுப்படுத்துற ஆற்றல் நுக்கள் உருவாக்கணும் என்றது உண்மையாகவே அமைப்புன்னு கேட்டா யுனெஸ்கோ, பிரகடனம் என்று கேட்கப்பட்ட குரூன்வெல்ட். சரியா? அப்ப அதை கொஞ்சம் அவதானிங்க அந்த வினாவை. 18வது மனித தொடர்பை கொண்டு செல்லும் விருத்தி செய்யும் ஊடகம் தொடர்பாடல். மனித தொடர்பை பத்தி பேசுறாலே அவங்களுக்கு தெரியும், சார்லஸ் ஹோட்டன் கூலி. 19வது கேள்வி, தொடர்பாடல் கற்கை எத்தேவை அடியாக கொண்டு உருவாக்கப்படுது? மீடியா பாடம் உருவாகின மிகப்பெரிய ஒரு தேவை தான் ஊடக விலங்கறிவு. அதுக்கு இன்னொரு பேர் தான் ஊடக எழுத்தறிவு. கடைசி வினா, இலங்கையின் முதல் தொடர் நாடகமான திமுத்து முத்து என்பதன் இயக்குனர். ரைட். இதுக்கு பொருத்தமான விட வந்து DP நிஹால் சிங்க 1984ஆம் ஆண்டு இலங்கை ரூபவாகினி கூட்டு தாபனத்துல வந்து உத்தியோகபூர்வமாக இது ஒளிபரப்பு செய்யப்பட்டது. நன்றி மாணவர்களே. நாம் இன்னும் ஒரு தொடர்பாடல் கற்கை சார்ந்த முக்கியமான ஒரு காணொளியோடு உங்களை சந்திப்போம்.